ஆன்மீகத்துல எல்லாருக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்விதான் என்னன்னா, ஐயா நான் டெய்லி கோவிலுக்கு போறேன், டெய்லி ருத்ராட்சத்தை போட்டுக்கிறேன், பெரிய சாமியார் மாதிரி வீட்டுல உட்காந்து தியானம் பண்றேன், இதெல்லாம் பண்றதுனால எனக்கு குடும்ப ஈடுபாடே இல்லையா, என் மகன் மேல பாசம் இல்ல, என் மனைவி மேல பாசம் இல்ல, என் குடும்பத்தை வளர்க்கக்கூடிய நிலையில நான் சம்பாதிக்கவும் மாட்டேன், இப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. இது எல்லாமே ஒரு விதமான மாயையான பக்தி தானே தவிர இது உண்மையான பக்தி கிடையாது. உண்மையான பக்தி அப்படின்னா உண்மையான இறைவனை நீங்க ஃபர்ஸ்ட் வணங்கணும். உண்மையான இறைவனை நீங்க வணங்கும் போது அந்த இறைவன் தான் உங்களை படைச்சிருக்காரு. அப்போ உங்களுக்குள்ள ஓடக்கூடிய அந்த மூச்சு காத்து தான் உண்மையான இறைவன். அப்ப மூச்சு காத்த வணங்கி நீங்க வாசி மந்திரத்தை ஜபம் பண்ணி அப்புறம் நீங்க வாசியோக பயிற்சியை செஞ்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க வீட்டை விட்டு போக மாட்டீங்க. உங்க மனைவி மேல ஒரு விதமான வெறுப்பு வராது. அதே மாதிரி குடும்பத்துல இருக்கக்கூடிய குழந்தை குட்டிகள் மேலேயும் வெறுப்பு வராது. நல்லபடியா நீங்க வீட்லயே உட்காந்து வாசியோக பயிற்சியை செய்யலாம். அந்த வாசியோக பயிற்சி வீட்லயே உட்காந்து செய்யும் போது கண்டிப்பா உங்க குடும்பத்துக்கும் உங்களுக்கும் ஒரு பிளவு நடக்கவே நடக்காது. இந்த பிளவு நடக்கிறது எல்லாமே ஒரு தப்பான கோவிலா சுத்துறது, இந்த காவியை கட்டிக்கிறது, அதுக்கப்புறம் நிறைய ருத்ராட்சத்தை போட்டுக்கிறது, இந்த மாதிரி மாயையில இருக்கிறவங்க தான் இந்த குடும்பத்தை விட்டு எல்லாம் போவாங்க. குடும்பத்தை விட்டு போறதுக்காக எந்த ஒரு இறைவனும் நம்மளை படைக்கல. அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. குடும்பத்தோடு இருந்து நம்ம நல்லபடியா வாசியோக பயிற்சி பண்ணி மேல்நிலை அடையிறதுக்காகத்தான் இறைவன் நம்மளை படைச்சிருக்காரு. அப்ப படைக்கப்பட்ட அந்த இறைவனும் நமக்குள்ள ஓடக்கூடிய வாசியை நம்ம வணங்க அந்த வாசிதான் நம்மளை குடும்பத்துல நல்லபடியா மேல்நிலை அடைய வைக்கும். குடும்பத்துல இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து லட்சுமி கடாட்சத்தோட தீர்க்க ஆயுளோடையும் நாம வாழ முடியும். இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. வாசியோக பயிற்சியை செய்யும் போது யாருமே குடும்பத்தை விட்டு விலகி போகவே மாட்டாங்க. இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. வாசி மந்திரம் வச்சு வாசியோக பயிற்சி செய்யணும். வாசி மந்திரம் இல்லாம வாசியோக பயிற்சி செஞ்சீங்கன்னா கண்டிப்பா குடும்பத்தை விட்டு விலகி போயே தீருவாங்க. அதே மாதிரி இந்த காவியெல்லாம் அணிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ருத்ராட்சத்தை எல்லாம் நல்லா போட்டுக்கிட்டு கோவிலா சுத்துறவங்களும் அவங்களும் குடும்பத்தை விட்டு விலகி போவாங்க. அது எல்லாமே மாயையான பக்தி. உண்மையான பக்தி எதுனா நம்ம உடம்புக்குள்ள ஓடுற மூச்சு காத்து தான் நம்மளுடைய உண்மையான தெய்வம்னு புரிஞ்சு அந்த மூச்சு காத்து மந்திரத்தை வச்சு நம்ம வாசியோக பயிற்சி செய்யறது தான் உண்மையான பக்தி.